வணக்கம். புரோனோட்டில் உள்ளது தன்னுடைய கையெழுத்து இல்லை என்பதை எவ்வாறு நீதிமன்றத்தில் நிரூபிப்பதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக ப்ரோனோட், ப்ராமிசரி நோட், கடனுறுதி சீட்டு பத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆவணமானது கிராமப்புறங்களில் பாண்டு பத்திரம் என்று அழைப்பார்கள். அதில் கையெழுத்து பெற்றுக்கொண்டு தான் கடன் கொடுப்பார்கள். அதில் வட்டி விகிதம் எழுதியிருப்பார்கள். அதில் சாட்சி கையெழுத்திட்டிருப்பார்கள். கடன் வாங்கி 3 வருடத்திற்குள் திருப்பி செலுத்தவில்லை என்றால் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவார்கள். இது பொதுவாக உள்ள நடைமுறை. அவ்வாறு ஒரு சிலர் வேறொருவரின் கையெழுத்தை தானே செய்து அவரை பழிவாங்கும் நோக்கத்திற்காக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யும் பழக்கமும் உடையவர்களும் இருக்கிறார்கள். அவ்வாறு ஒருவரின் கையெழுத்தை வேறொரு செய்து அதனால் பாதிக்கப்பட்ட அந்த நபர் நீதிமன்றத்தில் எவ்வாறு அது தன்னுடைய கையெழுத்து இல்லை என்பதை நிரூபிப்பது என்பது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக ப்ரோனோட் கேஸில் நீதிமன்றத்தை செல்வதற்கு முன்னாடியே லீகல் நோட்டீஸ், வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்ப வேண்டியது கட்டாயமானது. ஒருவர் வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பினாலே அது முறையாக பெற்றுக்கொள்ளணும். அதை நம்ம திருப்பி அனுப்பக்கூடாது. அதை ரெஃப்யூஸ்னு போட்டு திருப்பி போச்சுன்னா நம்ம வாங்கிட்டதாகவே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வழக்கறிஞர் அறிவிப்பை வாங்கினதுக்கப்புறம் அதில் உள்ள அலிகேஷனை மறுப்பு பதில் அறிவிப்பு கட்டாயம் நம்ம அனுப்பணும். அதில் என்ன சொல்கிறோமோ அதே தான் நம்ம நீதிமன்றத்தில் நாளைக்கு சொல்ல போகிறோம், வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தால். ஸோ இதில் ஒன்று அதில் ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம வழக்கு எஸ்டாப்பல்ல அடிபட்டுரும். ஸோ ப்ராப்பரான பதில் மறுப்பு அறிவிப்பு தெளிவாக நம்ம அனுப்புனதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு பதிஞ்சிட்டா நீதிமன்றத்தில் அந்த வழக்குரைக்கு எதிராக நம்ம எதிர் வழக்குரை தாக்கல் செய்யும் போதே ஆர்டர் 26 ரூல் 10A ஒரு ஐஏ மனு நம்ம தாக்கல் செய்யணும். இந்த ஆர்டர் 26 ரூல் 10A என்ன சொல்லுதுன்னா, இந்த வழக்கில் உள்ள ஒரு மூல ஆவணத்தில் உள்ள கையெழுத்தோ இல்லை அந்த வாசகங்களை யார் எழுதுனா என்பதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் தேவைப்பட்டால் நீதிமன்றம் அதற்கு ஒரு ஆணையரை நியமிக்கலாம் அப்படின்னு அதை சொல்லுது. ஸோ இந்த ப்ரோனோட்டில் உள்ளது தன்னுடைய கையெழுத்து அல்ல நிரூபிக்க வேண்டிய அந்த சுமை பிரதிவாதிகிட்ட தான் இருக்குது. யார் கையெழுத்து போடலே அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அவர் தான் கையெழுத்து இல்லை என்பதை நிரூபிக்கிறதுக்கு அவர் தான் ஆர்டர் 26 ரூல் 10A பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். ஸோ அவர் எதிர் வழக்குறையிலேயே அவர் தன்னுடைய கையெழுத்து இதுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு 3-4 ஆவணங்களை எதிர் வழக்குறையிலேயே டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி போடணும். இந்த வழக்கில் வாதி, அதாவது வழக்கு பதிஞ்ச அவர் போட்டிருக்க அந்த மூல ஆவணமான அந்த ப்ராமிசரி நோட்டில் உள்ள கையெழுத்தையும் நான் ஃபைல் பண்ணியிருக்கேன் என்னோடய டாக்குமெண்ட்டில் உள்ள கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். அதுக்கு சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் செய்யக்கூடிய ஒரு கையெழுத்து நிபுணரிடம் அறிக்கை பெற வேண்டும். அதற்கு நீதிமன்ற ஆணையரை நியமிக்க வேண்டும் சொல்லி பாதிக்கப்பட்ட பிரதிவாதிகளே அந்த மனுவை எதிர் வழக்குரை தாக்கல் செய்யும் போதே இந்த ஐஏ மனுவை தாக்கல் செய்யணும். அவ்வாறு நீதிமன்ற ஆணையர் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனை நடத்தி அதில் வரும் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார். அந்த அறிக்கையில் இந்த ப்ரோனோட்டில் உள்ள கையெழுத்தும் இந்த பிரதிவாதிகள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த எதிர் வழக்குறையில் உள்ள ஆவணங்களில் உள்ள கையெழுத்தும் மிஸ்மேட்ச் ஆகிறது என்றாலே இந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆகவே நம்முடைய கையெழுத்து இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக நாம் ஆர்டர் 26 ரூல் 10A மனுவை எதிர் வழக்குரை தாக்கல் செய்யும் போதே இந்த ஐஏ மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்பது அவசியமானது. நன்றி.